உள்ளாட்சி தேர்தல் ஏற்பாடுகள் குறித்த தகவல்களை செய்தியாளர்களிடம் அளிக்கிறார் மாநில தேர்தல் ஆணையர் சீதாராமன். அதன் நேரடி காட்சிகளை நாமினேஷன்ஸ் தாக்கல் அது கிட்டத்தட்ட 2,52,000 சனிக்கிழமை வரைக்கும் சொல்லியிருந்தோம். அது 1,65,000 ஒரே நாளில் தாக்கல் பண்ணியிருந்தது. அதனால் இன்றைக்கும் அந்த அளவுக்கு வந்தாலும் ஃபீல்டு மிஷினரி ஆர்ஓஸ் அதனை பெற்றுக்கொள்வதற்கு தயார் நிலையில் இருக்காங்க. கடந்த தேர்தலுக்கும் இந்த தேர்தலுக்கும் உண்டான வித்தியாசம் என்ன அப்படின்னா, கடந்த தேர்தல்களில் காலை 11 மணி துவங்கி 3 மணி வரைக்கும் தான் வேட்பு மனு வாங்கினாங்க. அது நகர்ப்புறம் கிராமப்புறங்களில் நிறைய வேட்புமனு தாக்கல் பண்ணும்போது அது வாங்குவதற்கு சிரமமாக இருக்குது. உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா 2011 4,23,000 இறுதி செய்யப்பட்ட வேட்பாளர்கள். மொத்தம் அதுக்கு கொஞ்சம் கூட இருக்கும். அதை நான் இப்பொழுது வெளிப்படுத்த விரும்பவில்லை. அப்போ ஆவரேஜாக ஒரு நாளைக்கு 60,000 தாக்கல் ஆகணும். அதை அந்த தாக்கலை பெற்றுக்கொள்வதற்கு உண்டான மிஷினரி டைமிங்ஸு அதெல்லாம் சிரமமாக இருக்கும். அதனால தான் இந்த தடவை நம்ம ஊரக நகர்ப்புற பகுதிகளில் வேட்பு மனு வாங்குகிற நேரத்தை நம்ம அதிகப்படுத்தணும். ஸோ இப்போ 10 மணியிலேருந்து சாயங்காலம் 5 மணி அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஒரு நாளைக்கு 3 மணி நேரம், மொத்தம் 7 நாள் வேட்புமனு கிளியர் டேஸ் தாக்கல்னா 21 மணி நேரம். அதுவே 3 நாட்கள் கூடுதலாக கிடைப்பதற்கு சமமான ஒரு விஷயம். 7 நாள் தான் கிளியர் டேஸ் என்று சொன்னால், இப்போ உண்மையிலேயே ரியல் பிசிக்கல் எஃபெக்ட் என்று பார்த்தால் 10 நாட்களுக்கு சமமான நேரம். அதனால கால முடியல, அவகாசம் இல்லை என்பதெல்லாம் இல்லை. அப்புறம் ரெண்டாவது விஷயம் எல்லாரும் அறிந்தது தான். 24/10/2016 முடிவடையுது. குறைஞ்சபட்சம் ஒரு மாதம்தான் முன்ன ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ரொம்ப கால அவகாசம் இருந்தால் இன்னும் ஒரு 5-6 நாள் ஸ்டார்ட் பண்ணுவாங்க. அப்படின்னா எல்லாரும் இன்னைக்கு வரும் நாளைக்கு வரும் அப்படிலாம். அப்போ அவங்க ஆயத்தமாக இருக்கணும் வேட்பாளர். எங்களுடைய கருத்து யாருடைய பார்வையில் எப்படி இருந்தாலும் ஒரு நாளைக்கு 65,000 ஆவரேஜ் நான் எதிர்பார்த்தேன். 65,000 தாக்கல் ஆகிட்டு தான் இருக்கு. 65,000 70,000 தாக்கல் ஆகிக்கிட்டு தான் இருக்குது. ஆகவே நடைமுறை உண்மையிலே பிராக்டிக்கலாக பார்த்தோம்னா சரியாக தான் போய்கிட்டு இருக்கு. எல்லாமே ஒன்றும் குறைபாடு இல்லை. இன்னைக்கு ஓரளவுக்கு ஒரு 1.5 லட்சம் 1.25 லட்சம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 4-4.25 லட்சம் இது தாங்குகிற சக்தி அந்த ஹவர்ஸ் அல்லது அந்த மேன் பவர் இருக்கிறதா? இருக்குது. அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. அதனால எல்லாம் தெளிவாக இருக்கும். அப்புறம் ரெண்டாவது, ரஷ்ஷை அவாய்ட் பண்ணுறதுங்கிறது தாக்கல் செய்கிறவரிடம் உள்ள விஷயம். அது ஒருத்தர் ரிட்டர்னிங் ஆஃபீஸர், இன்னொருத்தர் அசிஸ்டன்ட் ரிட்டர்னிங் ஆஃபீஸர், அப்படித்தான். அவ்வளோதான் சிஸ்டமே. அதுதான். அதுக்குன்னு கூடுதல் பணியாளர் நியமிக்கிறது, கூடுதல் அவர்ஸ் நியமிக்கிறதெல்லாம் எவ்வளவு பெரிய சட்ட சிக்கலை ஏற்படுத்தும் என்பது அனைவரும் அறிந்தது தான். அதனால் அதெல்லாம் நம்ம விட்டுருவோம். அப்புறம் இன்றைக்கு கூடுதலாக காவல்துறை பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ஏன்னா இயற்கை சில பேர் டிசிஷன்லாம் எடுத்து ஃபைனலாக நிறைய தாக்கல் பண்ணணும்னு வரும்போது, இனி ஒரு முக்கியமான விஷயத்தையும் காலையில் கமிஷன் உட்காந்து நாங்கள் டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ மேயர் நேரடி தேர்தல் இல்லை, மறைமுக தேர்தல். சேர்மன் அது நேரடி தேர்தலில் மறைமுக தேர்தல். இதுல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு 16,000 20,000 வேட்புமனு குறைவதற்கான வாய்ப்பு இருக்குனால கால அவகாசம் என்பது சரியாத்தான் இருக்குங்கிறதோட நான் இதை முடிச்சுக்கிட்டு அடுத்தது பாயிண்ட், நம்ம அனைத்து கட்சிகளுடைய கூட்டத்தை கூட்டணும், ஆலோசனை பண்ணணும். அதனுடைய அத்தியாவசியம் ரொம்ப முக்கியமானது. முதற்கட்டமாக வேட்புமனுக்கள் தாக்கல் செய்தவன் பரிசீலனைக்கு முன்னே வச்சா அது என்னென்ன நடைமுறைகள் அது சரிகிறி எல்லாம் விவாதிப்பதற்கு நாளைக்கு காலையில் 11 மணிக்கு அனைத்து கட்சிகளுடைய கூட்டத்தை கூட்டுறதா முடிவு பண்ணி எல்லா அங்கீகரிக்கப்பட்ட
எல்லா ரெக்கக்னைஸ்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ்க்கு வேண்டுகோளை விடுத்திருக்கோம், அழைப்பு விடுத்திருக்கோம். போய் சார்பாயிடுச்சு, வருவாங்க. ஆலோசனை கூட்டம் நல்லபடியாக நடைபெறும் என்று கருதுகிறேன். இது 2வது முக்கியமான மைல்ஸ்டோன். உள்ளாட்சி தேர்தல்கள் 2016 நடத்துறதுல இது ஒரு மைல்கல்லாக கருதுகிறோம். அடுத்தது, தேர்தல்கள் பாராபட்சம் இல்லாமல் பொதுவான முறையில் ஃப்ரீ அண்ட் ஃபேர் போல் என்று சொல்கிறோம். அது நடைபெறணும் அப்படின்னா ஒரு பார்வையாளர் அமைப்பு முறை இருக்கணும் அப்படின்னு சொல்லி 27 இந்திய ஆட்சி பணி அலுவலர்கள், ஐஏஎஸ் ஆபிசர்ஸ், 8 பேர் மூத்த மாவட்ட வருவாய் அலுவலர்கள், 35 பேருடைய பட்டியல் இன்னைக்கு வெளியிட்டிருக்கோம். அது எல்லாருக்கும் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் சர்வ் ஆயிடுது. நாளைக்கு மத்தியத்துக்குள்ள எல்லாம் போகணும்னு சொல்லியிருக்கோம். அது தம்ப் ரூல். அது ஒரு கடைப்பிடிக்கப்படுகிற சம்பிரதாயமான அல்லது அவசியமான ஒரு நடைமுறை. என்னன்னா, வேட்புமனு பரிசீலனை அன்னைக்கு அந்த பார்வையாளர் இருக்கணும். முறைப்படி பரிசீலனை செய்யறாங்களா இல்லையா அப்படின்னு பார்க்கறது. அது இன்னைக்கு வேட்புமனு முடிஞ்சிடுறதுனால நாளைக்கு பரிசீலனைக்கு அவங்கள போய் இருக்க சொல்லி எல்லாருக்கும் மெசேஜ் கொடுத்துருக்கோம். இப்ப நிறைய மாவட்டங்கள்ல மெசேஜே வந்துருச்சு, போய் ரீச் ஆயிட்டோம், வி ஆர் இன் பொசிஷன் என்று மூத்த ஐஏஎஸ் ஆபிசர்கள் கொடுத்துருக்காங்க. இது 2வது ஒரு மைல்ஸ்டோன் என்று சொல்லலாம். அப்புறம் இந்த பதட்டமான வாக்குச்சாவடிகள் பட்டியல் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த பட்டியல் ஃபைனலைஸ் ஆயிடுச்சு. அந்த பட்டியலில் மொத்தம் ரூரல்ல 12,631 வாக்குச்சாவடிகள், அர்பன்ல 4,864 வாக்குச்சாவடிகள், மொத்தம் 17,495 வாக்குச்சாவடிகள் கவனிக்கப்பட வேண்டியவை அல்லது கூடுதல் பாதுகாப்போடு தேர்தல் நடத்தப்பட வேண்டிய ஒரு தேவை, முக்கியமான தேவை இருக்கிறதா உணர்ந்திருக்கோம். இது குறித்து மொத்தம் 3 நடவடிக்கைகள். ஒன்று, நம்முடைய டிஜிபி மாநில காவல்துறை இயக்குனர் அவர்கள்ட்ட தனியா உட்கார வச்சு 2 பேருக்கு கமிஷனும் நாங்களும் உட்கார்ந்து பேசி த ஸ்கேல் ஆஃப் ப்ரொடெக்ஷன், அதாவது ஆர்டினரியா வாக்குச்சாவடிகளுக்கு எவ்வளோ ஸ்கேல் கொடுக்கணுமோ, அதாவது போலீஸ்காரங்க எவ்வளோ கொடுக்கணுமோ அதை விட இது கூடுதலாக கொடுக்கணும். அது என்ன ஸ்கேலுங்கிறத நாங்கள் முடிவு பண்ணிட்டோம். அதை இப்போ வெளிப்படுத்துவது சரியில்லை, அது உரிய நேரத்தில் வெளிப்படுத்துவோம். அதற்கு உண்டான காவல்துறை காவலர்களை மொபிலைஸ் பண்ணுவது, அந்த பணியில அவங்க இறங்கிட்டாங்க. இதற்கு மேல ஒரு முக்கியமான விஷயம் என்னவென்றால், நிர்வாகத்துறையை சார்ந்த அனைத்து அலுவலர்கள், தேர்தல் பணியில் ஈடுபடுபவர்கள் 3 வருடத்துக்கு மேல இருந்த ஒரே இடத்துல அவங்களை எல்லாம் டிரான்ஸ்பர் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். இதே காவல்துறை அலுவலர்களுக்கும் கடைபிடிக்க வேண்டும் என்று நான் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் அவர்களிடம் கேட்டுக்கொண்டேன். அவரும் அதை எஃபெக்டுக்கு கொண்டு வந்துட்டார். சப் இன்ஸ்பெக்டர், இன்ஸ்பெக்டர் ஆஃப் லெவல் ஆஃப் போலீஸ், பிற்கா லெவல், ஸ்டேஷன் லெவல், இங்கே சிட்டியை பொறுத்த மட்டும் ஜோன் அப்படிங்கிறத ஒரு வரையறை எடுத்து எல்லாரையும் மாறுதலுக்கு உட்படுத்துகிற ஒரு முயற்சி, அதையும் முடிக்க சொல்லியிருக்கோம் நம்ம. ஆல்ரெடி ப்ராசஸ் ஸ்டார்டட். ஏன்னா காவல்துறை அலுவலர்கள் அங்கங்கே ரொம்ப நாள் இருந்தாக்கா அவங்களுக்கு அந்த ஃபேவரட்டிசம் அப்படி ஒரு குற்றச்சாட்டு அல்லது ஒரு சார்புத்தன்மை என்ற பார்வை வந்துவிடும். பாராபட்சம் என்கின்ற பாராபட்சம் இல்லாமல் நடுநிலை என்கிற ஒரு நம்பிக்கையை நாம் கொடுக்க முடியாதோ அப்படின்னு நினைச்சு இந்த இதை செஞ்சிருக்கோம். அதை செஞ்சிருக்காங்க. 3வதா, சிட்டி, சென்னை சிட்டியை பொறுத்த மட்டுக்கும் வீடியோ கவரேஜ் பிளஸ் லேப்டாப் வித் கேமரா. வெப்கேம் பண்ணல, வெப்கேமிங் பண்ணல, ஏன்னா அதுக்கு உண்டான ஃபெசிலிட்டி இல்லை நம்மகிட்ட. எங்க முடியுமோ அதை செய்யுங்கன்னு சொல்லியிருக்கோம். அது ஆர்வம் உள்ளவங்க செய்வாங்க. ஏன்னா அதெல்லாம் பண்ணிட்டு ஒரு சில சமயங்களில் கனெக்டிவிட்டி ப்ராப்ளம் வந்தோடனே அது ஸ்டாப் ஆயிடுது. அப்புறம் அது ஒரு அயோட்டா ஆஃப் டவுட், ஏன் நின்றுட்டுது அப்படின்னு. ஸோ அதனால எது சாத்தியமோ குறைந்தபட்சம் ஸோ பதிவுகள் செய்ய வேண்டும். அந்த பதிவுகள் எப்படி இருக்கணும்னா வாக்களிக்கிற ரகசியத்தன்மைக்கு குந்தகம் இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்கோம். அதோடு மட்டும் இல்ல, ஊரகத்துக்கு ஒரு 240.84 லட்சம்
நகரத்துக்கு ஒரு 96.57 லட்சம், கிட்டத்தட்ட 3,37,41,000 ரூபாய் நிதி வெறும் சாங்ஷன் ஆர்டரில் நிதி விடுவிச்சாச்சு, போய் களத்துக்கு சேர்ந்துடுது. ஸோ வீடியோ கவரேஜ் பணம் கொடுக்கல, நிறுத்தி வச்சுட்டாங்க, அந்த பேச்சே கிடையாது, அட்வான்ஸ் பேமெண்ட். ஸோ அது வீடியோ கவரேஜ் பண்ணுறோம். அதற்கு மேலாக ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆணையம் கருதி நம்ம ஒரு கடிதம் எழுதியிருக்கோம். என்னன்னா, இந்த சாவடிகளில் எங்கெங்கெல்லாம் இயலுமோ முடியுமோ அங்கெல்லாம் மாவட்ட தேர்தல் அலுவலர்கள் வந்து தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள், மத்திய அரசு நிறுவனங்களைச் சேர்ந்த ஊழியர்கள், இவங்களையெல்லாம் வந்து போலிங் பர்சனலாகவோ அல்லது நுண் பார்வையாளர்களாகவோ நியமனம் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு அறிவுரையை நாம அவங்களுக்கு கொடுத்துட்டோம். அந்த அறிவுரை போய் சேர்ந்துருச்சு, இயன்ற வரைக்கும். அதில் என்ன சில நடைமுறை சிரமங்கள்லாம் சொன்னாங்க. அதாவது என்னன்னா, அந்த மத்திய அரசு பணியாளர், மத்திய அரசு நிறுவனங்களில் ஒர்க் பண்ற அலுவலர்கள் எல்லாம் உயர்ந்த சம்பளம் வாங்குறவங்க, சும்மா சாதாரண போஸ்ட்லேயே கூட அதிகமாக சம்பளம் வாங்குவாங்க. இங்கே நம்ம ஆசிரியர்கள், நம்ம அரசு ஊழியர்கள், ப்ரெசைடிங் ஆஃபீஸர், போலிங் ஆஃபீஸர் 1, 2, 3, 4, 5, 6ன்னு இருப்பாங்க. இதில் எங்கே கொண்டு நிலைப்படுத்தினாலும் அவங்களுக்கு அது ஐக்கியமாகறதுக்கு, இணைந்து பணியாற்றுவதற்கு ஒரு கூச்சம், ஒரு அச்சம் அல்லது ஒரு இது ஒவ்வாமையெல்லாம் இருக்கும். அதெல்லாம் தெளிவுபடுத்தி அவங்களை கூட்டிட்டு வாங்க, பணிபுரிய வைங்க, அது ரொம்ப அவசியமான ஒன்று அப்படிங்கிறத வலியுறுத்தி சுற்றறிக்கை தெளிவாக கொடுத்துட்டோம். நடைமுறைப்படுத்துவதற்கு அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இது போக ரொம்ப 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 முக்கியமான அதிமுக்கியமான காலகட்டம், த கிரிட்டிக்கல் ஈவெண்ட் ஆஃப் தி வீக். நாங்கள் வந்து இந்த டிசைன் பண்ணியிருக்கோம், காலண்டர் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ். அதாவது நடைமுறையில் அனுதினமும் கடைபிடிக்க வேண்டிய நெக்ஸ்ட் லெவல் அப்ஸ். அதில் இந்த வாரத்துக்கு உண்டான முக்கியமான பணி என்னன்னா, வாக்குச்சீட்டுகள் அச்சடித்ததை களத்தில் கொண்டு போய் சேர்க்கணும். அது ரகசியமா செய்யணும். இதனால் ஏற்பாடுகள்லாம் என்னென்ன பண்ணியிருக்குன்னு விளக்கி சொல்ல மாட்டேன். ஆனால் ஒரு கோடிட்டு காட்டுகிற செய்தி அது அவசியமாக வேணும். ஏன்னா அச்சிட்டாச்சுன்றது தெரியணுங்கிறதுனால அந்த கட்சி அடிப்படையில் தேர்தல் நடத்தப்பட வேண்டிய 4 பதவிகள், அது வந்து ஒன்று ஊராட்சி ஒன்றிய வார்டு உறுப்பினர், பேரூராட்சி வார்டு உறுப்பினர், நகராட்சி வார்டு உறுப்பினர், மாநகராட்சி வார்டு உறுப்பினர். இது கட்சி அடிப்படை அல்லாதது ஊராட்சியில் வார்டு உறுப்பினர் மற்றும் தலைவர். இந்த வார்டு உறுப்பினர் மற்றும் தலைவர் ஊராட்சி அளவுக்கு 6 கோடி வாக்குச்சீட்டு கலர் கலரா அடிச்சாச்சு, ரெடி. 6 கோடி வாக்குச்சீட்டு அடிச்சு தயார் நிலையில் இருக்கிறது. இன்னைக்கு காலையில் கிளியரன்ஸ் கொடுத்தோம், எடுத்துட்டு போங்கன்னு சொல்லி. காவல்துறை பாதுகாப்போட நாளையிலிருந்து அந்த நகர்வு பணி துவங்குகிறது. என்ன ஓகே, ஸோ நகர்வு பணி நாளையிலிருந்து துவங்குகிறது. அடுத்து முக்கியமான மைல்ஸ்டோன் அல்லது கிரிட்டிக்கல் ஈவெண்ட் என்னன்னா, வாக்குச்சீட்டுகள் அந்த மாவட்ட தேர்தல் அலுவலரால் அச்சடிக்கப்பட வேண்டியது. வேட்பாளர் பட்டியெல்லாம் முடிவு செஞ்சு அது வந்து ஃபைனலைஸ் பண்ண அப்புறம் அந்த அவங்களுக்கு வந்து இவிஎம் ஃபேஸ் ஸ்லிப் என்று சொல்லுகிறோம். இவிஎம்ல மேலே ஒட்ட வேண்டிய ஒரு ஃபேஸ் ஸ்லிப். இதை அச்சடிப்பதற்கு தேவையான தாள் இங்கே தான் நம்ம சென்ட்ரலைஸ்ட் பர்ச்சேஸ் தான் அது. ஏன்னா நாளைக்கு அதில் ஐயப்பாடு எழுந்துடக்கூடாது, அவங்கவுங்க இஷ்டத்துக்கு எங்கே வேணாலும் அடிக்கலாம் வாங்கலான்ற மாதிரி. ஸோ ரகசியத்தன்மை, நம்பகத்தன்மை இரண்டையும் பொறுத்து மாநில தேர்தல் ஆணையம் தொடர்ந்து அனைத்து தேர்தல்களிலும் இங்கேயே வந்து தாட்களை கொள்முதல் செய்து அனுப்பி வைக்கும் ஒரு பணியை மேற்கொண்டு வருகிறது. அதுக்கு உண்டான தாளெல்லாம் ரெடி, பேக் பண்ணியாச்சு. மாவட்ட தேர்தல் அலுவலர்களுக்கு இண்டிகேஷன் கொடுத்தாச்சு. இப்போ நம்ம வந்து இந்த பார்வையாளர் போகணுன்றதுக்காக வெயிட் பண்ணோம். இந்த பார்வையாளர் போயிட்டாங்க, இனி நகர்வு பணி துவங்கிடும். அப்போ வேட்புமனு பரிசீலனை முடிஞ்சு, விட்ராயல் முடிஞ்சு, ஃபைனல் லிஸ்ட் ஆனப்போ பேப்பர் ரெடியாக இருக்கும். பிரிண்டிங் அவங்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. பிரிண்டிங் அந்த அச்சகத்துக்கெல்லாம் அல்லது இந்த வாக்குச்சீட்டுகள் கொண்டு போய் ஸ்டோரேஜ் பாயிண்ட்ஸ், அதை பாதுகாப்பு வைக்கிற இடம், அப்புறம் இந்த தாட்கள் பாதுகாப்பாக வைக்கிற இடம், அப்புறம் அச்சு செய்கிற அச்சுக்கூடங்கள்,
இவைகளுக்கெல்லாம் பிரத்யேக காவல்துறை பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்று டிஜிபி சார்கிட்ட கேட்டிருக்கோம். அவர் எஸ்ன்னு சொல்லிட்டார். அதுக்கு தகுந்த மாதிரியான ஒர்க்கிங் எல்லாம் பண்ணியாச்சு. அதுக்கு தகுந்த மாதிரியான ஸ்கேல்ஸ்னா அந்த இடத்துக்கெல்லாம் எவ்வளோ என்னென்ன நிலை காவலர்களை பணியமர்த்தம் செய்யணும் அப்படிங்கிற அந்த ஸ்கேல்ஸ் அது நிறைவேறுச்சு. அடுத்ததா வாக்காளர் பட்டியல் தயாரிப்பு பணி. வாக்காளர் பட்டியலை பொறுத்த மட்டும் 29/4/2016 அதுதான் பிரதான வாக்காளர் பட்டியலுடைய நிலைப்படுத்தப்பட்ட தேதி. அது என்ன தேதி அப்படின்னா, நம்முடைய ஊராட்சிகள் தேர்தல் விதிகள், நகராட்சிகள் தேர்தல் விதிகள், ஊராட்சி தேர்தல் விதி எண் 21, நகராட்சி தேர்தல் விதி எண் 19. இதுல வாக்காளர் பதிவு அலுவலர் ஊராட்சிகளுக்கும் நகராட்சிகளுக்கும் சட்டமன்ற தேர்தலில் என்ன லிஸ்ட் பயன்படுத்தினாங்களோ, சட்டமன்ற தேர்தலில் என்ன லிஸ்ட் பயன்படுத்தினாங்களோ அந்த வாக்காளர் பட்டியலுடைய இதைத்தான் அவர் பயன்படுத்தணுங்கிறது அந்த விதியில் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த வகையில் பார்க்கிற பொழுது 5,82,00,000 சரியா 5,82,01,639 வாக்காளருக்கான பட்டியல் முதல் நிலை வந்தது. அதுக்கு பேர் நாங்க பிரதான வாக்காளர் பட்டியல் என்று சொல்லுகிறோம். அதுக்கப்புறம் திருத்த பட்டியல் 1/9/2016 என்று ஒரு திருத்த பட்டியல் வந்துச்சு. அதில் சிலர் சொல்றாங்க இந்த சேர்க்கலை நீக்கலை அப்படின்னு ஒரு ஐயப்பாடு இருக்கதா தெரியுது. அதை நான் விளக்க கடமைப்பட்டிருக்கிறேன். என்னன்னா, சட்டமன்ற தொகுதிக்கு வாக்குப்பதிவுக்கு பயன்படுத்தப்பட்ட வாக்காளர் பட்டியலில் இருந்து தகுதியற்ற மற்றும் அது பல்வேறு காரணங்களால் டெலிட்டட் ஓட்டர்ஸ் மட்டும் 1,36,168 பேர். டெலிஷனே இல்லை, போலி வாக்காளர் நீக்கலை அது இல்லை பண்ணியிருக்காங்க. அதே மாதிரி கரெக்ஷன் ஓட்டர்ஸ், அதாவது ஷிஃப்ட், ஒரு இடம் விட்டு இன்னொரு இடம் மாறுறது, 1,67,371 பேரை அது மாதிரி சேர்ந்திருக்காங்க. நியூ ஓட்டர்ஸும் சேர்ந்திருக்காங்க. ஸோ இந்த திருத்த பட்டியல் என்பது 3,79,077. முக்கியமாக ஒரு விஷயத்தை நான் பதிவு செய்ய விரும்புகிறேன் உங்கள்கிட்ட. என்னன்னா, இந்த போட்டோ எலக்டோரல் ரோல்னு சொல்றோம். அதாவது புகைப்படத்துடன், வாக்காளருடைய புகைப்படத்துடன் கூடிய வாக்காளர் பட்டியலை ஆன்லைன்ல என்ட்ரி முடிச்சாச்சுங்க. 5,82,00,000 என்ட்ரி போட்டாச்சு. என்ட்ரி போட்டு சர்வர்ல ஏற்றியாச்சு. இப்ப இந்த திருத்தப்பட்டியல் 1/9/2016 என்று பெறப்பட்டதையும் நாம ஆன்லைன்ல என்ட்ரியை முடிச்சுட்டோம். முடிச்சுட்டு தான் 19/9/2016 என்று வாக்காளர் பட்டியலை வெளியிட்டுட்டோம். அது வெளியிடுறதுங்கிறது ஒரு சட்டப்பூர்வ கடமைங்க. அதை அந்த மாவட்ட தேர்தல் அலுவலர்கள் வெளியிட்டு விட்டார்கள், முச்சரிக்கையும் சமர்ப்பித்து விட்டார்கள். 3ஆம் நிலை பிரதான வாக்காளர் பட்டியல், திருத்த வாக்காளர் பட்டியல், 3ஆம் நிலை. அது என்னன்னா, அப் டு டேட் ஆஃப் ஃபைலிங் நாமினேஷன் அப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க எல்லாரும். ஆக அந்த எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவங்க தான் நமக்கு வாக்காளர் பட்டியல் தயாரித்து தர்றாங்க. நம்ம உள்ளாட்சி தேர்தலுக்கு இந்த தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையம் சரி, மாநில தேர்தல் ஆணையத்தால் தேர்தல் பணிக்கென்று பணியமர்த்தப்பட்டிருக்கிற மற்றவர்களும் சரி அதை செய்ய இயலாது. அவங்க அதை செய்யறதுக்கு நாம ஒரு கடிதம் கொடுத்துட்டோம். என்ன, 25ல் நான் அறிவிச்சாச்சு, 26லேருந்து டேக் ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ இதுக்கு உள்ளதுக்கு அந்த 3ஆம் நிலை பட்டியல் கொடுங்க அப்படின்னு கேட்டோம். அது அவங்க பரிசீலனை பண்ணிட்டு இப்போ பட்டியல் கொடுக்குற நிலையில இருக்கு, அதையும் சேர்த்து கொள்வோம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் பூத் ஸ்லிப் பிரிண்ட் பண்ணணும். பூத் ஸ்லிப் பிரிண்ட் பண்றதுக்கு தேவையான நிதி பிடிச்சாச்சு, பிரிண்டர்ஸ் அப்ரூவ் ஆயாச்சு, பணியும் துவக்கியாச்சு. அந்தந்த மாவட்டத்தில் பணி துவக்கியாச்சு. அது முன்னேற்றத்தில் உள்ளது. ஆகவே வாக்காளர் பட்டியலை பொறுத்த மட்டும் நெர்ப் என்று சொல்கிறார்கள். நெர்ப் என்றால் நேஷனல் எலக்டோரல் ரோல் பியூரிபிகேஷன் புரோகிராம். அதாவது தகுதியற்ற வாக்காளர்களை பட்டியலில் இருந்து நீக்குவது, தகுதியுடைய வாக்காளர்கள் விண்ணப்பம் செய்யும், முறையான விண்ணப்பம் செய்யும் பட்சத்தில் அவர்களை சேர்த்துக் கொள்வது, ஒரு தொகுதி விட்டு ஒரு இடம் விட்டு இன்னொரு இடத்துக்கு மாற்றம் செய்யும் வாக்காளர்கள் அவர்களுக்கு உரிய வாய்ப்பு அளித்து பதிவு செய்வது. என்ன பிரச்சனை அப்படின்னா, அது எந்த அளவுக்கு
அதாவது அதுல வந்து ஒரு முக்கியமான கருத்தை நம்ம தெரிஞ்சுக்கணும். சில பேர் ஒரு வார்டு விட்டு இன்னொரு வார்டு அல்லது ஒரு தொகுதி விட்டு இன்னொரு தொகுதி அது பதிவு பண்ணணும்னு நினைப்பாங்க. அது எவ்வளவு தூரம் சாத்தியம் என்பதெல்லாம் இந்திய தேர்தல் ஆணைய முடிவுக்கு கட்டுப்பட்டது. அவர்கள் அதனுடைய கட்டுப்பாட்டில் வாக்குப்பதிவு அலுவலர்கள் அப்படின்றவங்க யாருன்னா ரெவன்யூ டிவிஷனல் ஆபீசர்ஸ், சப் கலெக்டர்ஸ். இதுக்கும் பிடிஓ வகை ஆர்ஓக்கும் அங்கே உள்ள வாக்குப்பதிவு அலுவலருக்கும் தொடர்பே கிடையாது. இவங்க வந்து ஊராட்சிகள் தேர்தல் விதிகள், நகராட்சிகள் தேர்தல் விதிகள் கீழ் வாக்குப்பதிவு அலுவலர்கள். சாதாரண ஸ்பெல்லிங் மிஸ்டேக்ஸ் அல்லது ஒரு டைப்போகிராபிக்கல் எரர் இதை மட்டும்தான் திருத்த வேண்டும் என்று சட்டம் தெளிவாக சொல்லியிருக்கு. அதை நான் 2-3 தடவை என்னுடைய செய்தி தகவலில் எங்களுடைய ஆணையத்தினுடைய இதில் வெளியிட்டிருக்கோம். அனைத்து மாவட்ட ஆட்சித்தலைவர்களுடைய 22 மாவட்டத்தில் சுற்றுப்பயணம் செய்யும் போதும் பதிவு செய்திருக்காங்க. ஸோ அதனால தயவு செய்து அந்த மிஸ்நாமர் தவறான கருத்து தற்போது இல்லை. எல்லாமே இந்திய தேர்தல் ஆணையம் அவர்களுக்கு கட்டுப்பாட்டவர்களோட வாக்குப்பதிவு அலுவலர் பதிவு செய்ய வேண்டும் என்கின்ற கருத்தை வலியுறுத்தி வருகிறார்கள். ஸோ பிரதான வாக்காளர் பட்டியல் வாங்கியாச்சு, ஆன்லைன் பதிவு பண்ணியாச்சு, அப்புறம் திருத்த பட்டியல் வாங்கியாச்சு, அதையும் ஆன்லைன்ல பதிவு செஞ்சாச்சு. அந்த வாக்குப்பதிவு நாமினேஷன் தாக்கல் அது வரைக்கும் உள்ளதுக்கான திருத்த பட்டியல் கேட்டிருக்கேன். அது வரவிருக்கிறது, அது கொஞ்சம் தான் இருக்கும். இந்த எலக்டோரல் ரோல் பூத் ஸ்லிப் பிரிண்டிங் பண்ணி அது துவங்கி நடைபெற்று வருகிறது. அடுத்ததா வந்து சின்னங்கள் ஒதுக்கிடுது. இப்ப வந்து கட்சிகள் புறம் பதிவு செய்யப்பட்ட மற்றும் அங்கீகரிக்கப்பட்ட ரெஜிஸ்டர்ட் அண்ட் ரெகக்னைஸ்டு பார்ட்டிஸ் அதில் ரிசர்வ் சிம்பல், அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. பிற மாநிலங்களில் பதிவு செய்யப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட கட்சிகள் இங்கு போட்டியிடுகிறவர்கள் அவர்களுக்கும் வந்து சிம்பல் வந்து கன்செஷன் சிம்பல். கன்செஷன் என்றால் ஒரு சலுகை அடிப்படையில் அங்கே என்ன சிம்பல் பயன்படுத்தலாம் அந்த சிம்பல் இங்கே பயன்படுத்தலாம் என்று எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியாவுடைய சிம்பிள் அலாட்மெண்ட் ஆர்டர் 1968 சொல்லுகிறது. அதனை ஒற்றி நாமும் வந்து சின்னங்கள் ஒதுக்கீட்டு ஆணை தமிழ்நாடு மாநில தேர்தல் ஆணையத்தால் 2016 வெளியிடப்பட்டிருக்கிறது. இப்போ அது வந்து 12/9 ஒரு ஆணை, 21/9, 23/9, 28/9 4 நிலைப்பாடுகள் விதித்திருத்தங்கள் அனைத்தும் வந்து எங்களுடைய தேர்தல் ஆணையத்தினுடைய செய்தி தகவல் ஸ்டாச்சுட்டரி ஆர்டர்ஸ் என்ற சட்டப்பூர்வ ஆணை என்ற தகவலில் பார்த்துக்கலாம். எல்லாம் வெளிப்படுத்திட்டோம். அதில் 68 ஆணைகளுக்கு மேலே போட்டிருக்கோம், ஹோஸ்ட் பண்ணியிருக்கோம், அதில் பார்த்துக்கலாம். அடுத்தது மூன்றாவதாக பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுக்கு மட்டும், அதாவது மாநில அளவில் பதிவு செய்யப்பட்டவை ஆனால் அது வந்து இன்னும் ரெகக்னிஷன் அங்கீகாரம் இல்லாதவை குறிப்பிட்ட காரணங்கள், அது எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா பட்டியல் வெளியிட்டிருக்கிறது. 199 கட்சிகளை அந்த பட்டியலில் வெளியிட்டுட்டோம். இவர்களுக்கு நம்ம என்ன சொல்றோம், தனியேப்பட்ட, அதாவது இந்த தேர்தலில் 2 விதமா நடக்குது. ஒன்று வந்து அரசியல் கட்சி சார்பில்லாத தேர்தல், இன்னொன்று வந்து அரசியல் கட்சி சார்புடைய அல்லது அரசியல் கட்சி அடிப்படையிலான தேர்தல் என்று ஒரு சட்டப்பூர்வ ஆணை வெளியிட்டு நாங்கள் சொல்லிட்டோம். இந்த அப்படின்னு அந்த அதுல வரக்கூடியவங்க இண்டிபெண்டன்ட் கேண்டிடேட்டுக்கு அவங்க ப்ரையாரிட்டி கேட்கலாம். அந்த சட்டப்பூர்வ ஆணையில் தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு. இது அனைவருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ சிம்பிள் அலோகேஷனும் முடிந்து விட்டது, அதில் ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. இப்போ அடுத்து வேட்புமனு பரிசீலனை ஃபைனலாக நம்ம வேட்பாளர்கள் போட்டி எடுக்கிறவர்கள் பண்ணி அவங்களுக்கு சின்னம் ஒதுக்கீடு பண்ணிட்டு வாக்குச்சீட்டு அடிக்க வேண்டிய இடத்துல அடிக்கணும், ஃபேஸ் ஸ்லிப் இவிஎம் ஃபேஸ் ஸ்லிப் பண்ண வேண்டிய இடத்துல பண்ணணும், அவ்வளோதான். அதே மாதிரி போலிங் பர்சனல், இந்த போலிங் பர்சனல் பொறுத்த மட்டுக்கும் நான் ஏற்கனவே போன செய்தியாளர்கள் கூட்டத்தில் தெரிவித்தேன். 6.50 லட்சம் நம்ம பதிவு பண்ணுறோம் அப்படின்னு சொன்னோம். 76 கோடி ரூபா அவங்களுக்கு நிதி ரிலீஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிற தகவலையும் சொல்லியிருந்தோம். இடையில ஒரு சிலர் வந்து சார் கொஞ்சம் கவனிங்க, இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு சின்ன ரிக்வஸ்ட் இருக்கு. என்ன ரிக்வஸ்ட்? சரி பரிசீலனை பண்ணிட்டு நம்ம ஆணையம் வந்து ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு தகவல் வெளியிட்டது, நீங்கெல்லாம் ஸ்க்ரோல் போட்டீங்க. அதாவது என்னன்னா, சூளுற்ற பெண்கள், பாலூட்டும் தாய்மார்கள் அல்லது பிளஸ் வந்து கேன்சர் நோய் போன்ற ஒரு அக்யூட் டிசீஸ் அதனால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு விலக்களிக்கணும். எஸ் டன். அது மாவட்ட தேர்தல் அலுவலருக்கு நாம
தேர்தல் ஆணையத்திலேருந்து கன்சிடரேட் பண்ணி ஒரு ஆணையை வழங்கிட்டோம். ஸோ ஓரளவுக்கு 99% அல்லது 90% ஆயத்த பணிகள் எல்லாமே நல்ல தீவிரப்படுத்தப்பட்டு முஸ்தீபாவே போயிட்டு இருக்கு, சிறப்பா இருக்கு. அது 17, 19 சிறப்பாக நடைபெறும் என்று தெரிவித்துக் கொள்கிறேன். அமைதியான முறையில் நடைபெறும், பாதுகாப்பான முறையில் நடைபெறும். தேர்தல் ஆணையம் நிச்சயமா ஃப்ரீ அண்ட் ஃபேர் போல் நியாயமான தேர்தலை நடத்துவதற்கு எல்லா முயற்சிகளையும் செய்திருக்க என்று இந்த தருணத்தில் தெரிவித்துள்ளேன்.